ஈரோடு மாவட்டத்தில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதால் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினரின் எண்ணிக்கையையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகிய முதிய தம்பதி கடந்த வாரம் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் வீட்டிலிருந்து 10.25 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுபோல் கடந்த நவம்பரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலைக்கோண்டபாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தெய்வ சிகாமணி என்பவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த வழக்கிலும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை. இந்த 2 சம்பவங்களிலும் வீடுகளின் சுற்றுப்பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதும் வீட்டின் பின்புறம் உள்ள PAP கால்வாய் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கால்வாய் வழியே கொள்ளையர்கள் வந்து சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். ஈரோடு சென்னிமலை உட்பட 2 இடங்களில் நடைபெற்ற தோப்பு வீட்டு கொலைகளின் முடிச்சுக்கள் இன்னும் அவிழவில்லை. தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்புக்கு நிறுத்தி இருந்தாலும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர்களின் எண்ணிக்கையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்கிறார் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம். கிராமப்புறத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆள் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களாலே எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் போய் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்துக்கு ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் தனியாக CCTV கேமரா பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுக்கணும். தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொள்ளைகளை தடுக்க CCTVக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராமன். எல்லார் வீட்லயும் CCTV போடணும். இந்த தனிமையா இருக்கக்கூடிய வீடுகளில் CCTV கட்டாயம் போடணும். இப்ப 10,000 ரூபாய்க்கு CCTV கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக CCTV இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா சோலார் சென்சார் சைரன் வித் கேமரா அண்ட் மெமரி கார்டு, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது. எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்கள்ல அதை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகல்ல ஒன்றும் செய்யாது. பகல்ல அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதுல அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்துல அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்துல போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும், சைரன் கத்த ஆரம்பிச்சிடும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சு அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்கணும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய் ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும். அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். தனியாக வசிப்போர் தங்கள் வீடுகளில் பணம் நகை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ராஜாராமன். எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் கிரில் கேட் போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும். வீட்டை சுற்றி மின்வேலி அமைப்பது, அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கொள்ளையை தடுக்க உதவும் என்கிறார் காவல்துறை அதிகாரி ராஜாராமன்.